ஹல்லேலூயா. ஆண்டவரும் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் செய்த தேவன் இந்த நாளில் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து எத்தனையோ தவிக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனாலும் நம்மை கண்ணின் கனிமணி போல பாதுகாத்து எல்லா காரியங்களையும் போதுமானவராக இருந்து ஞானத்தினாலும் புத்தியினாலும் நம்மை அளவில்லாத ஆசீர்வாதத்தினால நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் உணர்றீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய அன்பு நமக்கு எப்படிலாம் காணப்படுகிறது, அவருடைய அரவணைப்பு எப்படிலாம் காணப்படுகிறது, அவருடைய உதவி நம்மளுக்கு எப்படிலாம் காணப்படுகிறதுன்னு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால் அளவில்லாதான் முடியாது. இந்த மாதத்தினுடைய தியான வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 121 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர். சத்தமா. கர்த்தர் ஹல்லேலூயா. யாருடைய பக்கத்தில் அவர் நிழலாக இருப்பார் அப்படின்னு நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் அவர் நிழலாக இருப்பார், வலது புறத்தில் எப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இந்த அடிப்படையில் நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. ரெண்டு செய்தி கேட்டிருப்பீங்க இந்த நம்மளுடைய மாதத்தினுடைய தியான வசத்தின்படி. ஆனாலும் சற்று வித்தியாசமாக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சகிப்புனா என்ன, சோதனையை சகிக்கிறதுனா என்ன, வேதத்தில் எப்படிலாம் மனுஷர்கள் அதாவது தேவ மனுஷர்கள் இந்த சோதனையை எப்படிலாம் மேற்கொண்டாங்க, சகிச்சாங்க அப்படின்னு தான் நம்ம நாளில் பார்க்க போகிறோம். அநேக காரியங்களை தேவன் நம்மளோடு இடைப்பட்டு இருக்கிறார். நிறைய காரியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம் வேதத்தின் அடிப்படையில். ஆனாலும் இந்த சோதனை என்பது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒரு காரியம். இந்த சோதனையை தவிர்த்துட்டு எந்த மனுஷனும் தவிர்த்துட்டு போகவே முடியாது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம அப்போது எந்த விதத்துலையாவது நம்ம ஒரு விதத்தில் நம்ம சோதனையை நம்ம எப்பவும் பார்த்துருப்போம், அதை அனுபவிச்சிருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில். அது பலவிதமாக இருக்கும், பலவிதமாக அது காணப்படும். அதான் வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு. சகிக்கிறதுனா என்ன, அது யாரெல்லாம் வேதத்தில் சகிச்சாங்க, எப்படிலாம் அதை மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். 2 காரியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். சோதனை, டெஸ்ட். அதாவது தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சோதனை மட்டும்தான் போட்டிருக்கோம். ஆனால் தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், டெம்டேஷன் போட்டிருக்கோம், இன்னொன்று டெஸ்டிங்னு போட்டிருக்கோம். இந்த டெம்டேஷன் பண்ணுறது யார்? பிசாசானவன். அவனுடைய பேரே என்ன? சோதனைக்காரன் அப்படின்ற பேரெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அவர் என்ன பண்ணுவாரா, நம்மள டெஸ்ட் பண்ணுவாராம். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒருவரையும் நம்மளுடைய இருதயத்தை தூண்டி, நம்மளுடைய உணர்வுகளை தூண்டி நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் பிசாசானவன் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டி சோதிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை டெஸ்ட் பண்ணுறவராக காணப்படுது. ஆனால் அது அப்படி பண்ணும்போது தான் நம்ம எப்படிப்பட்டவர் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்துக்கிறதுக்காக அந்த காரியத்தெல்லாம் இல்லை, நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி நம்ம உபயோகிக்கிறோம், அவருக்கு முன்பதாக எப்படி நம்ம காணப்படுகிறோம், நம்ம அறிஞ்சு கொள்ளும்படியாய் அப்படியெல்லாம் சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். யாத்திராகமம் 2 சாந்த குலமுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் யார் சொல்லப்பட்டிருக்குது? மோசே. சாந்த குலமுள்ளவன். உண்மையாலுமே மோசே சாந்த குலமுள்ளவன் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீங்களா? எப்படிப்பட்டவன்? சாந்த குலமன்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாட்டில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு சாந்த குலமன்னுட்டு. அப்போ மோசே எப்படிப்பட்டவன்னு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 2 10-14 வசனம் வாசிக்க முடிக்கலாம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ மோசே எப்படிப்பட்டவன்? நல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மோசே எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. மோசே எகிப்தில்
பார்வோனுடைய அந்த அரண்மனையில் வந்துட்டு அவங்க அம்மாவே வந்து விட்டுருவாங்க. அங்கே இருக்கிற அந்த ராஜாத்தி என்ன பண்ணுவான், எடுத்து மோசையை வளர்ப்பான். அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அங்கே வளர்ந்தவன் அப்போ வந்துட்டு தன்னுடைய சகோதரன், அதாவது இஸ்ரவேலனை வந்து ஒருத்தன் ஒடுக்கிறதையும் அடிக்கிறதையும் பார்க்கும் பொழுது அவன் எப்படி பண்ணுறான், எப்படி அவனுக்கு கோபம் வருது, இதெல்லாம் பார்க்கறத சகிக்க முடியாமல் அவன் கோவப்பட்டு என்ன பண்ணுறான், ஒரு கொலையை செய்து அவனை வந்து என்ன பண்ணுறான், புதைத்து போடுகிற நாய் காணப்படுகிறான். அப்போ வந்துட்டு அவனை தான் வந்து மோசேவை தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு. யாரை? அந்த மோசேவை தான் தெரிந்து கொள்கிறாரு. யாரை நடத்துறதுக்கு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்காக. அப்போது மோசேக்கு எப்படிலாம் வந்து டெஸ்ட் வச்சார் ஆண்டவர் அப்படின்னு தான் வந்துட்டு சின்ன சிறு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்டவனை தெரிந்து கொண்டு இவன் வந்து தன்னுடைய முன்கோவம், அந்த கோவம்லாம் காணப்படுது பார்த்தீங்களா, அவனை வந்துட்டு எப்படிலாம் டெஸ்ட் வச்சு எப்படி வந்து அவனை சாதுவாய் மாற்றி அவனுக்கு ஒரு பேரும் வைக்கிறாரு, சாந்த குணமுள்ளவன் சொல்லிட்டு பேரும் வைக்கிறாரு. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நோட் பண்ணிக்கங்க இந்த வார்த்தையை. எங்கள் மேல் உன்னை வந்து அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்கிறான். வாசிக்கலாம். நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல, நீ எகிப்தினை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்றான். என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ வந்துட்டு என்ன ஆச்சு, இந்த காரியம் எல்லாருக்கும் வெளிப்பட்டுடுச்சு. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், உன்னை என் மேல அதிகாரியா வைத்தது யாருன்னு அந்த கேட்கிறான். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு வழிநடத்துறதுக்கு தான் இவனை வந்து தெரிந்து கொண்டு இவர்களுக்கு எல்லார் மேலும் அதிகாரியா யாரை நியமித்தாரு? மோசையை நியமித்தாரு. அத்தனை ஜனம், அத்தனை லட்ச ஜனங்களை வந்துட்டு வழிநடத்துறதுக்கு இந்த கோபம்னு சொல்ல முடியாது, தன்னுடைய ஜனத்தை ஒடுக்குகிற, தன்னுடைய ஜனத்தை வந்து அடிமைப்படுத்துகிற அந்த காரியத்தை மோசே பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் யாரும் எழும்பல. ஏன்னா யாரும் எழுதும்னா காணப்படலை, அது எழுதப்படலை. மோசே ஒருவன் மாத்திரம்தான் அந்த நிலைமையில இருந்து, அந்த மோசே ஒருவன் மாத்திரம்தான் எழும்பி அப்படிப்பட்ட அந்த வைராகியத்தை அவன் வந்து காண்பிக்கும் போது தான் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி அவனை எப்படி அந்த ஜனங்களை வழிநடத்த வருகிறார் நம்ம வந்து யாத்ராமத்தில் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம் அடுத்தது. யாத்ராகமம் 32:19. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கண்டுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு. பாருங்க, அப்போ இது அடுத்த ஸ்டேஜ். இது அடுத்து மோசே வந்து எப்படிலாம் கோவப்படுறான்றதுக்காக அந்த அடுத்த ஸ்டேஜுக்காக இது. அப்போ தேவன் வந்து எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை வந்துட்டு இந்த ஜனங்க பண்ற அந்த அட்டூழியத்தை பார்க்க முடியாத தேவன் கொடுத்த கற்பலகை என்ன பண்றாரு, கோவத்துல அடிச்சு உடைக்கிறாரு. ஆனா இவனை தான் நம்ம என்ன சொல்றோம், சாந்த குணமுள்ளவன். என்ன நான் குறிப்பிட விரும்புகிறேன்னா, இப்படிப்பட்ட மனுஷனை வந்துட்டு ஒரு தேவன் தெரிந்து கொண்டு அவனை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி அவருடைய வழிக்கு கொண்டு வராருன்றது தான் நமக்கு இன்னைக்கு பாடமாய் காணப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் உண்டு, அநேக டெஸ்ட்டுகள் உண்டு. பிசாசு சோதிப்பான், மனுஷன் சோதிப்பாங்க, தேவன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்கிறோம், இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்றதுக்காக தான் இதெல்லாம் நான் எடுத்தேன். வாசிக்கலாம் அடுத்தது. என்னாகமம் 20:7-11 வாசிக்க கேட்கலாம். 11 வசனம் முடிய. கர்த்தர் மோசேயை நோக்கி, இது பாருங்க, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஜனங்க வந்து தண்ணி இல்லாம தவித்து கொண்டு இருக்கிறாங்க. மோசே வந்துட்டு மிகவும் வந்துட்டு ரொம்ப நெருக்குறாங்க. நாங்க வந்துட்டு எங்களுக்கு தண்ணி இல்லாம நாங்க சாகுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மோசே வந்துட்டு ரொம்ப டெம்ப்ட் பண்றாங்க, ரொம்ப வந்துட்டு அவனை கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ வந்து மோசே ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கோலை எடுத்துட்டு என்ன பண்ணு, போய் பேசுன்னு தான் சொல்றாரு. ஆனா மோசேயினுடைய அந்த நிலைமை, அந்த டென்ஷன் வந்து ஜனங்க பண்ண டென்ஷனால என்ன பண்றாரு, போய் என்ன பண்றாரு, அடிக்கிறாரு. அப்போ அந்த நிலைமையில வந்து கூட அந்த மோசேனுடைய அந்த முன்னாடி இருந்த அந்த கோபம், அந்த இதெல்லாம் வந்து இன்னும் கூட அவர் மனதில் அப்படிதான் இருக்குது. எத்தனையோ சோதனைகள் காணப்பட்டாலும், எத்தனையோ இது பண்ணாலும் தேவனுடைய வார்த்தை வந்துட்டு அங்கே செயல்படல. இந்த மனுஷங்க வந்துட்டு அவனை பண்ற அந்த டென்ஷனால, சோதிப்புனால அவன் பண்ற காரியம், தேவன் வந்து சொன்ன வார்த்தையை வந்து மீறுறாரு. போய் பேசுன்னு தான் சொன்னாரு. ஆனா என்னன்னா, இந்த கோலை எடுத்துக்கொண்டுன்னு சொன்ன அந்த வார்த்தையை அவன் மனசுல வச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அந்த கோலை எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு, அடிக்கிறாரு. அதனால என்ன பண்ற, தேவன் வந்துட்டு அவன் மேல கோவப்படுறதை நம்ம வாசிக்கலாம். அடுத்தது
இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். பாருங்க, அவ்வளவு கோவம் மோசே அந்த ஜனங்கள் மேல. கலகக்காரர்களே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ தேவன் வந்துட்டு அந்த கன்மலையில பார்த்து என்ன சொன்னாரு? பேசதான் சொன்னாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? 2 முறை அந்த கோலினால் அடித்து அப்பயும் தண்ணீர் வந்துச்சு. தேவன் அவருடைய வார்த்தையை மாறல. ஆனா மோசே தேவனுடைய வார்த்தையை மீறினார். அப்போ அந்த கோவம், அந்த டெஸ்ட்டை வந்துட்டு, அந்த சோதனையை வந்துட்டு மோசே வந்துட்டு என்ன பண்றாரு? எப்படி வந்து கையாள முடியலையோ, எப்படி வந்து அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியல அவரால். அவ்வளோ ஒரு அந்த ஜனங்க வந்துட்டு மோசையை வந்துட்டு என்ன பண்றாங்க? நெருக்குறாங்க. எங்களை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை நீங்க சாகடிக்க நீங்க பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோசையை வந்துட்டு நெருக்கிறதுனால, அந்த கோபத்தினால அவர் செய்த காரியம் வாசிக்கலாம். அடுத்தது 40 நாள் வந்துட்டு மோசே தேவனோடு உறவாடி அந்த மலையில் மேல இருந்ததுக்கு அப்புறம் கூட அவனுடைய முகம் வந்துட்டு பிரகாசமாய் காணப்பட்டது. தேவனோடு ஐக்கியமாய் காணப்பட்டாரு. அந்த சூழ்நிலையிலும் வந்துட்டு அது முடிந்து அது கீழே வரும்போது, அங்க இருக்கும் போதே தேவன் வந்துட்டு இவர் வந்து இந்த ஜனங்க வந்து அந்த ஜனங்க வந்து பண்ணுகிற அந்த காரியத்தை வந்து மோசேக்கு வந்து தெரிவிப்பாரு. அப்பயும் வந்துட்டு மோசே எப்படிலாம் ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 32:20-22 முடிய வாசிக்க கேட்கலாம். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டரித்து. பாருங்க, மோசே மேல இருக்கிறாரு, ஆரோன் வந்து கீழே இருக்கிறாரு ஜனங்கள் மத்தியில. இந்த மோசையை வந்துட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, மோசைக்கு என்ன ஆனதோ, எங்களை வழிநடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆனதோ, எங்களுடைய தெய்வம் என்ன ஆனதோன்னு சொல்லிட்டு ஆரோனை பிடிச்சி இப்போ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆரோனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணும்போது ஆரோன் வந்து இங்க கீழே இருந்து, ஆரோன் யாரு? மோசேனுடைய அவருடைய பதவி என்ன? ஆரோனுடைய பதவி ஆசாரியர். அப்போ அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்க? டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை வழிநடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆனதோ, நீங்க வந்து எனக்கு வந்து எங்களுடைய தெய்வத்தை நீங்க காண்பீங்க, எங்களுடைய தெய்வத்தை நாங்க வந்து ஆராதனை செய்யணும்னு சொல்லும் போது அவங்க வைத்திருக்கிற நகையெல்லாம் எடுத்து அங்க ஒரு கன்றுக்குட்டியை வந்து செய்து அதை வந்து தொழுது கொள்றதுக்கு முற்படுறாங்க. ஆண்டவர் இதை பார்த்து மோசேக்கு சொல்றாரு, நீ கொண்டு வந்த ஜனம் இப்படி எல்லாம் செய்யுது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே அனுப்புவாரு. கீழே வந்து நடக்கிற காரியத்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம். வாசிக்கலாம். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து. எவ்வளவு ஒரு கோபம் பாருங்க. தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். எல்லாரும் குடிங்க, அதை தண்ணீர் மேல தூவி, நீங்க தானே கேட்டீங்க, எல்லாரும் குடிக்கும்படி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க கேட்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கோபக்காரனை தான் வந்து தேவன் வந்து இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஒப்புவித்தார். அவனை தான் வந்து என்ன சொல்றோம்? நம்ம சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். வாசிக்கலாம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். பாருங்க, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீன்னு சொல்லிட்டு ஆரோன் சொல்றதை வந்து நம்ம கேட்கிறோம். அப்போ இந்த ஜனங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படிலாம் வந்து மோசேயை வந்துட்டு ஒரு துன்பப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, டெஸ்ட் வச்சாங்க. அது பிசாசும் சேர்ந்து தேவனும் அவனுக்கு வந்து டெஸ்ட் வச்சாரு. அப்போ ஆரோனுக்கும் வந்துட்டு இது பெரிய டெஸ்டாக காணப்பட்டது. அப்போ அந்த நிலைமையில வந்து மோசேயினுடைய அந்த கோபம் வந்து வெளிப்பட்டதை தான் வந்து இப்போல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். வேதத்தில் வந்து அநேக காரியங்கள் வந்து தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு கைவிட மாட்டாரு, ஒரு பொழுதும் கைவிட மாட்டாரு. ஆனால் என்ன பண்ணுவார்? டெஸ்ட் பண்ணுவார். அந்த பிள்ளைகளை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவார். பிசாசும் வந்து சோதிப்பான். அந்த சோதனையில இருந்து எப்படிலாம் வந்துட்டு வெளியில வரன்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. யோசேப்பை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், யோசேப்பு வந்துட்டு தன்னுடைய தகப்பனுக்கு வந்து அன்பான ஒரு பிள்ளை வந்துட்டு அந்த யோசேப்பு. ஆனால் யோசேப்பினுடைய காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரன் 11 சகோதரர்களும் வந்துட்டு அவனை வந்துட்டு ரொம்ப வெறுத்தாங்க, ரொம்ப வந்துட்டு அவனை வந்துட்டு டார்ச்சர் கொடுத்தாங்க, அவனை சோதனையை வந்துட்டு உட்படுத்தினாங்க, அவனை வந்து கொலை பண்றது கூட தயங்கல அவங்க. அல்லேலூயா. ஆனா தன்னுடைய தகப்பன் வந்துட்டு மிகவும் விரும்பின ஒரு மகன் யார் என்றால் யோசேப்பு.
அப்போ அந்த யோசேப்புக்கு வந்துட்டு ஆரம்ப நாட்களிலிருந்து அவனுக்கு வந்து மிகவும் சோதனையாக காணப்பட்ட காரியங்களாக வருது. ஆனால் தேவன் வந்து ஒரு சொப்பனத்தை வந்து தேவன் வந்து யோசேப்பை வந்து தெரிந்து கொண்டு விரும்பி அந்த சொப்பனத்தை காண்பிக்கிறாரு. எல்லா அறிக்கட்டும் வந்துட்டு தலை நிமிந்து தலை குனிஞ்சு நிற்குது. ஆனால் இவனுடைய அறிக்கட்டு மாட்டம் தலை நிமிந்து நிற்கிறத வந்துட்டு அவன் பார்க்குறான். அந்த சொப்பனத்தை வந்து அந்த சகோதரர்கிட்ட சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாகுது அவங்களுடைய கோபம். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தலை குனிஞ்சு நான் நிற்கணுமா? இது யோசேப்புக்கு வந்த ஒரு டெஸ்ட், யோசேப்புக்கு வந்த ஒரு சோதனை, ஆண்டவர் வைக்கிற ஒரு சோதனை. அப்போ எப்படிலாம் வந்து யோசேப்பு வந்துட்டு ஒரு தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சொப்பனத்தை அவன் அறிந்தவனாய், எங்கு சென்றாலும், எந்த தேசத்துல சென்றாலும், எந்த குழியில போட்டாலும், எந்த சோதனை வந்தாலும் அவன் எப்படிலாம் நின்னான்றத நீங்க கொஞ்சம் சற்று ஆலோசித்து பார்க்கணும். எவ்வளவு ஒரு சோதனை வந்தது அவனுக்கு. தன்னுடைய குடும்பத்திலேயே சோதனை, தன்னுடைய சகோதரன் மத்தியில சோதனை, வனாந்திரத்துல விழுந்த போதும் சோதனை, பள்ளத்துல விழுந்த போதும் சோதனை. அது இல்லாம வேற ஒரு தேசத்துல, எகிப்து தேசத்துல போகும்பொழுதும் கூட அவன் எப்படிலாம் சோதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அந்த சோதனையிலும், சோதனை எல்லாருக்கும் வரக்கூடியதுதான், ஆனா என்ன நம்ம பாயிண்ட் பண்ணி பார்க்கணும்னா அந்த சோதனையிலும் அவன் எப்படி நின்னான்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அவன் சொல்ற ஒரு வார்த்தையில நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், தன்னுடைய எஜமானுடைய மனைவிக்கு சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளை யாதொன்றை குறித்தும், யாதொன்று எல்லாமே எனக்கு அன்றல் தான் இருக்குது. வாசிக்கலாம். யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். அவன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? ஆனாலும் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வந்து வேற எதுவுமே எனக்கு விலக்கி வைக்கல. இதுக்கப்புறம் பாருங்க, வாசிக்கலாம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமாய். அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தை வந்து அவன் வாயில இருந்து வெளியில வருது பாருங்களேன். இது ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அநேக பேர் வந்துட்டு சோதிக்கப்படுறோம். நிப்பமா நிக்கலையான்னு தெரியல எனக்கு. எத்தனை பேர் வந்துட்டு வேதத்தை குறித்து தன்னுடைய குடும்பத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தியானித்து பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. தன்னுடைய மனைவியிடத்துலையோ தன்னுடைய கணவனிடத்துலையோ வந்து இந்த கேரக்டர் வந்துட்டு எப்படிப்பட்டது, இந்த சம்பவம் வந்து எப்படிப்பட்டது, இது எப்படி வந்து இந்த மனுஷன் ஜெயித்தான், இது எப்படி வந்து இந்த மனுஷன் மேற்கொண்டான். எத்தனை பேர் வந்து தன்னுடைய மனைவி குடும்பத்தில் வந்துட்டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா. யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அதில் வந்து நிறைய காரியங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். இதே காரியத்தை குறித்து நான் வந்துட்டு சில நாட்கள் முன்பதாக என்னுடைய குடும்பத்தில் நான் கூட பேசிட்டு இருந்தேன். தேவன் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு செம்மையாய் படைத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சாலமோனை குறித்து நான் பேசினேன் என்னுடைய குடும்பத்தில். சாலமோனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஞானத்தை கொடுத்தாரு, அவ்வளோ வந்துட்டு எல்லா காரியங்களும் அவனை கேட்காத காரியத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் சாலமோன் எப்படி வந்து விழுந்தான். அநேக ஸ்திரீகளை வந்துட்டு எப்படி கரெக்டாக சொன்னார், நீ எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கேட்காதையே நான் கொடுக்குறேன், இந்த காரியங்களை நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஆனாலும் என்ன பண்ணான் அவன்? அந்த காரியத்தில் தான் என்ன பண்ணான், விழுந்தான் அவன். அந்நிய ஸ்திரீகளை வந்துட்டு நீங்கள் வந்து மனம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் தான் வந்து விழுந்தான், அதில் தான் வந்து அவன் இடறினான். அப்போ அநேக காரியங்களை வந்துட்டு தேவ மனுஷர்கள் வந்து நம்ம விழுந்ததை சோதிக்கும் பொழுது, பிசாசு சோதிக்கும் பொழுது விழுந்ததை நம்ம பார்க்குறோம். தேவன் டெஸ்ட் பண்ணும் போது அப்பயும் விழுந்ததை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்போ இந்த நாளையில வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எல்லா காரியங்களும் சோதனை வந்துட்டு தவிர்க்க முடியாதது. எல்லாருக்கும், எல்லா மனுஷனும், எல்லா ஆத்மாக்கும் வந்துட்டு சோதனை வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி யாருக்கு சோதனை வரும் அப்படின்னு நீங்க சிந்தித்து பாருங்க. வேதத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் வந்துட்டு முக்கியமா சோதனை வரும். வேதம் சொல்லுகிறது, நீங்க சோதனையை வந்து நீங்க வந்துட்டு சோதனை உங்களுக்கு இல்லைன்னா நீங்க யாருடைய பிள்ளைன்னு காண்பிக்கிறதே வேசியின்
பிள்ளைகள்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. உங்களுக்கு சோதனை இல்லை, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அனுகூலமா இருக்குதுன்னா நீங்க வந்து என்ன பிள்ளைகளா? வேசையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் வந்து குறிப்பிடுகிறது. அப்போ நம்ம வந்து தேவன் வந்துட்டு டெஸ்ட் பண்றாரு, பிசாசு சோதிக்கிறான், மனுஷன் சோதிப்பான், எல்லா விதத்திலையும் வந்துட்டு சோதனைன்றது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாய் காணப்படுது. ஆனாலும் இதுல இருந்து நம்ம எப்படி ஜெயித்து வெளியில வரோன்றது தான் வந்துட்டு யோசேப்பில இருந்து கத்துக்கிற ஒரு வார்த்தை. அப்ப என்ன சொல்றான்? தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறான். வாசிக்கலாம். அதே ஒரு 39வது வசனத்தை மறுபடியும் கூட வாசி கேட்டுக்கலாம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். யாரும் அவனை பார்க்கல, யாரும் வந்து அவனை தடுக்கல, ஆனாலும் அவனுடைய மனதில் வந்துட்டு தேவன் இடைப்பட்ட காரியம், தேவன் வழிநடத்தின காரியம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அல்லவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது வந்து யாருக்கு சொன்ன வார்த்தை தெரியுமா? யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை. சங்கீதத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனை வந்துட்டு என்ன பண்ணுச்சான்? புடமிட்டுதான். அவனை வந்து வழி நடத்தினே வந்துதான். எல்லாரையும் வந்துட்டு புடமிடும், எல்லாரையும் வந்து தேவன் வந்து வழி நடத்துவார், எல்லார் இடத்துலையும் பேசுவார். ஆனா என்ன பண்றோம்? தட்டி விட்டுட்டு நம்மளுடைய பாவங்களை செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இதுதான் உண்மை. இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, எழுதப்படாத ஒரு உண்மைன்னு சொல்லுவேன் நான். எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இவன் வந்து என்னை வந்து சீண்டுனா, இவன் வந்து என்னை சோதித்தான், நான் வந்து பாவத்தை செஞ்சேன், இல்லை ரொம்ப வந்து ஈஸியாக என்ன சொல்லிட்டு போயிடுவோம்? பிசாசு மேலே வந்து பழிய தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அதாவது சொல்றது வந்து ஈஸி, சொல்வது எளிது, ஆனால் செய்வது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அந்த காரியத்தை வந்து செய்யணும்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம். இதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போது யோசேப்பு பாருங்க, கர்த்தர் வந்து அவனை புடமிட்டாராம். புடமிட்டுறது என்னன்னா, அப்பப்போ அந்தந்த நேரத்தில் எந்தெந்த சோதனை வரும்பொழுதும் அவனோட கூட இருந்து வழி நடத்தினாராம். அதை வந்து அவன் கேட்டு அதன்படி அவன் நடந்தது தான் வந்துட்டு வேதத்தில் வந்து அவனை வந்து எழுதப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஒரு மனுஷன் வந்து எழுதப்பட்டிருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வந்து சோதனை வரும் பொழுது கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். இது செய்யாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசுவார். அந்த நேரத்தில் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம், அந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவுகள் எடுக்கிறோம், அந்த நேரத்தில் வந்து தேவனை வந்து ஒரு ஓரமாக இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்களை செய்து நம்ம போகிறோமா அப்படின்னு வந்து ஆரோசித்து பாருங்க. வாசிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு நேரம் கிடைச்சிங்கன்னா 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அதில் வந்துட்டு என்னென்னலாம் வந்து இந்த சோதனை குறித்து அப்படிலாம் சொல்லிட்டு எழுதியிருக்கிறத வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தாவீதை பற்றி நம்ம வந்து அநேக காரியங்களை வந்து பார்த்துருக்கோம். தாவீதுக்கு வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போது அந்த தாவீது வந்து எத்தனையோ சோதனைகளை வந்துட்டு அவன் வந்து மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ சோதனைகளை வந்து அவன் விழுந்ததையும் நம்ம பார்க்கிறோம். விழுந்ததுக்கு அப்புறம் கூட நான் தேவனுடைய சந்நிதியில தான் வந்து விழுவேன், மனிதரோட இடத்துல நான் விழமாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்து அவனை வந்து எப்படிலாம் ஆசீர்வதித்தாரு, எப்படிலாம் பார்த்தாருன்னு. ஆனா தாவீது நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து சோதனை வந்துட்டு அநேக காரியங்கள். அவனை வந்து தேவன் என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எப்போ அபிஷேகம் பண்ணினாரு? தன்னுடைய தகப்பன் வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினார். ஆனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே அபிஷேகம் பண்ண தாவீது ராஜாவா இல்லையா? தேவனுடைய பார்வையில ராஜா. ஆனா அந்த ராஜானுடைய பதவிக்கு வர்றதுக்கு, அந்த சீட்ல உட்கார்றதுக்கு எத்தனை வருட காலம் வந்துட்டு அவன் சோதனையை வந்துட்டு அவன் சகிச்சான், எந்தெந்த காரியங்களை வந்து அவன் சோதிக்கப்பட்டான், எப்படிலாம் ஓடனா அப்படிலாம் நீங்க சிந்தித்து பாருங்க. அப்போ தாவீது வந்துட்டு கோலியாத்தை கொண்ட தாவீது, சிங்கத்தையும் கரடியும் அடித்த தாவீது, அந்த ராஜாவை வந்து கொலை பண்றதுக்கும் அவனுக்கு வந்து அவனுடைய காரியங்களை வந்து மேற்கொள்றதுக்கும் எவ்வளோ ஒரு எளிதான ஒரு காரியம். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சவுலை வந்துட்டு மேற்கொள்றதுக்கும், சவுலை வந்துட்டு அந்த சவுலை வந்து கொலை பண்றதுக்கும் அவனுக்கு எத்தனையோ சான்ஸ் கிடைச்சது, எத்தனையோ வந்துட்டு வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனாலும் தேவன் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷனை, ஒரு ஆத்மாவை நான் கைப்போட மாட்டேன் என்று சொல்லி தாவீதுக்கு வந்த சோதனை, தாவீதுக்கு வந்த எல்லா காரியங்களும் வந்துட்டு அவன் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணான்றதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை வருட காலம் வந்துட்டு அந்த சோதனையை வந்து அவன் ஜெயித்தான். எப்படிலாம் வந்துட்டு தன்னுடைய ஆத்மாவுக்கு வந்த சோதனையை வந்து அவன் நிறைய காரியங்களை விழுந்தான், அது வேற காரியம். ஆனால் தேவன் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணினவனை நான் கொல்ல மாட்டேன்,
அந்த காரியத்தில் வந்து நான் என்னுடைய கையை நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ காரியங்களை வந்துட்டு அவன் வந்து தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்தான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமாய் காணப்படும். என்ன நான் குறிப்பிட்டுக்கிறேன்னா, அவ்வளோ ஒரு பராக்கிரமம் உள்ள தாவீது அந்த காரியத்தை மேற்கொள்றதுக்கு வந்து அவனுக்கு சொற்பமான ஒரு நிமிஷம் போதும். அவனுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் அவனுக்கு கிடைத்தது. ஆனாலும் அதை வந்து என்ன பண்ணா, தவிர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடந்து தேவன் எந்த நாளை வந்து நியமித்திருக்கிறோம் அந்த நாளுக்காக அவன் காத்து கொண்டு இருந்தான். வாசிக்கலாம். அடுத்தது உபாகமும் 13:1-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் வாங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு தெய்வத்தை வந்து நான் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசி, அவங்களுக்குள்ள இருக்கிற மனுஷன் வந்துட்டு வாங்க நம்ம போலான்னு சொன்னாலும், அடையாளத்தை காண்பித்தாலும் வாசிக்கலாம். அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். யார் சோதிக்கிறாரா? தேவனாகிய கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்றாராம். எதற்காக? நீங்க வந்துட்டு உங்களுடைய மத்தியில இருந்து ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறவன் எழும்பி வாங்க நீங்க அறியாத தெய்வத்தை நம்ம வந்து தொழுது கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டாலும், அவன் அடையாளத்தை காண்பித்தாலும் அற்புதத்தை காண்பித்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதான், தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கும்படி என்ன பண்றாரா, இந்த கட்டளையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. போன டிசம்பர் மாதம் வந்து நான் ஒரு செய்தியை நான் எடுத்தேன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்ற முடியும், ஈஸியாக வந்து இலவாய் வந்து மாற்ற முடியும் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் யாரும் ஒத்துக்கலை, நீங்கள் யாரும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆமோதிக்கலை. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13:7-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜா, இது ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இது யெரொபெயாமுடைய காலத்தில் வந்துட்டு அநேக தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வந்து அந்த ராஜா செய்து கொண்டு இருப்பான். அப்போ ஒரு தீர்க்கதரிசியை வந்துட்டு தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு போய் தீர்க்கதரிசனம் உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனுடைய காரியம் தான், அதுக்கப்புறம் வர காரியம் தான். அதை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும், நீங்க உங்க வீட்டுல பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை, நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு தேவன், நீ என்ன வந்து அங்க சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போன பார்த்தியா, அந்த வழியில கூட நீ வரக்கூடாது, எங்கேயும் நீ சாப்பிடக்கூடாது, அப்படியே நீ திரும்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தேவன் வந்து ஒரு கட்டளையை கொடுத்துருப்பாரு. அதனாலதான் அந்த கட்டளையை வந்து அந்த தேவ மனுஷன் மீறாம ராஜா கிட்ட, உன்னுடைய ராஜ்யத்துல நீ பாதி கொடுத்தாலும் உன் வீட்டுல நீ பாதி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வாசிக்கலாம். இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் வந்த வழியாய் திரும்பாமல் தேவனுடைய வார்த்தையை கரெக்டா வந்துட்டு செய்துட்டு வேறு வழியாய் திரும்பி போயிடுவான். இது சொன்னது யாரு? இந்த ஆஃபரை கொடுத்தது யாரு? அந்த தேசத்தினுடைய ராஜா. உனக்கு வந்து நான் இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதெல்லாம் தருவேன் அப்படின்னு சொன்னார்னா, இவன் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, கைகளை நீட்டி வந்து அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கைகளை நீட்டுவார். அந்த கை அப்படியே நின்றுடும், அந்த கை உறைந்த இது போல நின்றுடும். இது சரி பண்றதுக்கு எனக்கு வந்து உங்களுடைய தேவனிடத்துலேருந்து நீ வேண்டிக் கொள்ளு, எனக்கு சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்து இந்த தீர்க்கதரிசி தேவனிடத்துல மன்றாடி இந்த கையை சரி பண்ணி விட்டுவார். அதெல்லாம் முன்னாடி நடக்கும், முடிஞ்சா நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அப்போ நடக்கும்பொழுது அவனை வந்து ஆசீர்வதிக்கணும், அவனுக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிற பாதி கூட நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தேவன் சொன்ன காரியத்தை நான் சொல்லிட்டேன், உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அங்கே சாப்பிடவும் மாட்டார், வந்த வழியில் திரும்பவும் போக மாட்டார். ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13, அதிலே தான் 1 ராஜாக்கள் 13, 15-24 வசனங்களை வாசிக்க முடிக்க கேட்கலாம்.
ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். பாருங்க, இது என்ன காரியம்னா, அங்க முடிஞ்சு அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகி அவர் தனியா வருவாரு. வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, இந்த தீர்க்கதரிசியை பார்த்து பேசுகிற காரியம் தான் இது. என்ன வந்து தேவன் அனுப்புனாரு, என் வீட்டில் வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதனுடைய காரியத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாசிக்கலாம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டு சொல்றாரு. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். பாருங்க, ஒரு தூதன் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை என் மூலியமா சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்றான், பொய் சொல்றான். தேவன் என்ன சொன்னாரு, நீ எந்த வழியில போனியோ அந்த வழியில திரும்பி வரக்கூடாது, நீ அங்க சாப்பிடக்கூடாது, என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு நீ போயிடுன்னுவாரு. அதெல்லாம் கரெக்டா அவன் பார்த்துட்டு வந்துருவான். ஆனா அதுக்கப்புறம் தேவனுடைய மனுஷன் என்று ஒரு தீர்க்கதரிசி போயிட்டு அந்த தீர்க்கதரிசி கிட்ட நீ வந்து என் வீட்டுல சாப்பிடணும், இது யார் சொன்னார்னா தேவனுடைய தூதன் வந்து என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதற்கு அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, நீங்க வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவன மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு. யார் புரியுதா உங்களுக்கு பேசுறது? இந்த தீர்க்கதரிசி எந்த தீர்க்கதரிசி பொய் சொன்னாரோ அந்த தீர்க்கதரிசி கிட்ட தேவனுடைய வார்த்தை உண்டாகி அதை பேசுற காரியம் தான் அது. தேவன் வந்து அதே தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறைகளிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போதனபானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு அவன் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த ராஜா கிட்ட சொன்னார். என்ன சொன்னாரோ அதை போயிட்டு வந்துட்டு சொன்னார். உன்னுடைய ராஜ்யம் எப்படிலாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு இவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்டுவார். அதற்குண்டான தண்டனையை வந்து அவன் பெறுவான். அதுக்கப்புறம் தேவனிடத்துல வந்து மன்றாடி அந்த கையை சரி பண்ணுவார். அந்த இடத்துல வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்து மீறல. ஆனால் ஒருத்தன் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், நம்ம உபவாசத்தில் பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, அங்கே அற்புதம் நடந்தாலும் அதிசயம் நடந்தாலும் உன்னுடைய தேவனுடைய நாமத்தை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, வேற ஒரு நாமத்தை தொழுது கொள்ளக்கூடாது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இவன் வந்து பொய் சொல்றான். இன்னொரு தீர்க்கதரிசி, எனக்கு வந்து தேவதூதன் வந்துட்டு இது மாதிரி உன்னை வந்து சாப்பிட சொன்னாரு, தேவன் வந்து என்னை அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே அந்த சோதனையை வந்து அவன் வந்து கை கொள்ள முடியல. அந்த சோதனையிலேருந்து அவன் விழுந்து போனதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை எளிதாய் வந்து மாற்றி தேவனுடைய நாமத்தில் எளிதாய் மாற்றுகிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அந்த சோதனையில் வந்துட்டு இவன் என்ன பண்ணியிருக்கணும், தேவனை நோக்கி ஜெபித்திருக்கணும். தேவனிடத்துலேருந்து அந்த மறு உத்தரத்தை வாங்கி கொண்டு ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் அவன் செயல்பட்டுருக்கணும். கண்டி அவன் சொன்னதை அவன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. என்னது, அவன் பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொய்க்கு வந்து அவன் இணங்கினதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான். நம்ம வந்து சாதாரணமாக அடுத்தவருடைய காரியத்தை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு இதனால தான் நான் அந்த பாவத்தை செய்தேன், இதனால தான் நான் வந்து இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தூக்கி போட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் 100% வந்துட்டு ஒரே ஒரு % தான் வந்து நம்ம வேற ஒரு காரியத்தை வந்து நம்ம கோட் பண்ண முடியும். ஈவன் பிசாசாக இருந்தாலும் சரி, சேம் தான் வந்துட்டு ரட்சிப்புக்காக தேவன் வந்து நம்மளுடைய இருதயத்தை பிடித்து நம்மளுடைய கைகளை பிடித்து என் மகனே வான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இழுத்து ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சொந்த காரியங்களை யோசிக்கும்படியாய் தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது தேவன் வந்து ஒரு ஏவுதல் தான் நமக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி தான் அந்த பாவமும் சரி. பாவத்தை வந்துட்டு நம்ம செய்கிறோம்னா அதில் 1% தான் வந்து பிசாசனுடைய காரியம் காணப்படும். அவன் வந்து நம்மளை வந்து தூண்டுகிறவனாய் காணப்படுகிறான். மீதி இருக்கிற 99% யாரு சுயமாய் செய்கிற காரியம், யாரு நம்ம முடிவு எடுக்கிற காரியம், அந்த பாவத்தை செய்யலாமா செய்ய வேணாமா என்று.
ஆனால் ஒரே ஒரு பர்சன்ட் தான் வந்து பிசாசானவன் நம்மளை வந்துட்டு தூண்டுகிறதாய் சோதிக்கிறத வந்துட்டு அவன் நமக்கு வந்து காண்பிக்கிறான். அந்த 1% தான் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக பேர் வேதத்திலும் சரி இன்றைக்கும் சரி நம்ம விடுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அதே மாதிரி தான் ரட்சிப்பும் வந்துட்டு நம்மளுடைய கைகளை பிடித்து நம்மளை வந்து தூக்கி விடுகிறவர் அல்ல தேவன். நமக்கு வந்துட்டு செய்துகிற காரியத்தை வந்து இந்த வேதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து திஷ்டாந்தமாய் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காண்பித்து இருக்கிறார். இதை வந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்துட்டு கீழ்ப்படுகிறாரோ, தன்னுடைய முழு பலத்தையும் வந்துட்டு அதில் போட்டு தேவனுடைய நாமத்துக்குன்ட்டு யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கடைசி முடிவு பறிந்த வரைக்கும் என்ன பண்ண முடியும், நிலை நிற்க முடியும்னு நம்ம வந்து பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். அடுத்தது மத்தேயு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது எப்படிலாம் நமக்கு ஜெபிக்கணும், அந்த ஜெபத்தில் வந்து எந்தெந்த காரியங்களை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். 6வது அதிகாரம் மத்தேயு 6:13 வாசிக்க கேட்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். எல்லாருக்கும் பரமண்டல ஜெபம் தெரியும் இல்லையா? அநேக பேர் வந்துட்டு மறந்து இருப்பீங்கன்னு தெரியல. நம்ம வந்து முன்னாடிலாம் வந்துட்டு சின்ன வயசுல நான் வந்து அங்கே இருக்கிற சபையில் சொல்கிறேன், இந்த பரமண்டல ஜெபம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் இப்போ அதை சொல்கிறது வந்து மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பிராக்டிஸ் வரல. அப்ப அந்த பரமண்டல ஜெபத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியம் வாசிக்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதே. உம்முடையவைகளே ஆமென். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுல ஒரு காரியம் தான், எங்களை சோதனைக்குட்பட்டாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு. இந்த ஒரு பாயிண்ட். அப்போ சோதனை எல்லாருக்கும் மஸ்ட். கடவுள் வந்து டெஸ்ட் பண்ணுவார் நம்மள, நீ எப்படி நிக்கிற, என்னென்ன பண்றேன். பிசாசு வந்து அதிகமாய் சோதிப்பான், மனுஷர்கள் வந்து அதிகமாக சோதிப்பார்கள். அதை நம்ம கண்கூடாத நம்ம பார்க்கலாம். பிசாசு வந்து நம்ம சோதிப்பான். அந்த சோதனையில நம்ம வந்து நம்ம எப்படி நிற்கிறோம் அப்படின்றது தான் இந்த நாளினுடைய செய்தி. வாசிக்கலாம். அடுத்தது லூக்கா 4வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் தேவன் சோதித்தான், பிசாசு சோதித்தான் அப்படின்ற வாசிக்க கேட்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை நாள் சோதிக்கப்பட்டார்? யாரினால? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். தேவன் மனித ரூபத்தில் தோன்றி இந்த மனுஷனுடைய பாவத்திற்காக, மனுஷனுடைய மீட்புக்காக மனிதனாய் தோன்றி அந்த நிலைமையில இருக்கும் பொழுது அந்த மனுஷன் எப்படி, இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்த மனுஷன் 100% மனுஷன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது பாடுள்ள, இப்படி சொல்லுது, ஏதுன்னா சொல்லுது, எப்படி அவரு பாடுள்ள மனுஷன். அவர் தேவன் மட்டும் கிடையாது, பாடுள்ள 100% மனுஷன். எல்லா காரியங்களும் மனுஷனுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களும் அவர்கிட்ட இருந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்வைத்தேன், சொல்வது எளிது, செய்வது கடினம். இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய மனசில் நம்ம வந்து புரிஞ்சுட்டு வச்சுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தில் வந்து ஒரு மனுஷனாய், அவர் ஒரு மனுஷனாய் சொல்வதும் அவருக்கு எளிது, செய்வதும் எளிது. அதை வந்து நிரூபித்து காட்டினார். இஸ்ரவேல் மத்தியிலும் சரி, இந்த நாளிலும் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதும் சரி, அதை நிரூபித்து காட்டினார். சொல்றது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை கை கொண்டும் காட்டினார். நமக்கும் அதுதான், வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணணும், கை கொண்டு காட்டணும். அதை வந்து கை கொள்ளணும், அதை வந்து நடைமுறையில் கொண்டு வரணும். இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? சொல்றது என்னது ஈஸி, எனக்கு கூட தான் சொல்றது ஈஸி, ஆனால் அது செய்வது ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அதுதான் சொல்றாரு, உங்களால முடியாதுதான், ரட்சிப்பு உங்களால முடியாதுதான், ஆனா என்ன விசுவாசி, அது உங்களுக்கு எளிதாய் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில சொன்னார். வாசிக்கலாம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எது தேவையோ அந்த காரியத்துல வந்து நம்மளுக்கு சோதனை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வந்து நம்மளுடைய காரியங்களை லேக்கிங்காக காணப்படுறதோ அதில் சோதனை வரும். எது உங்களுக்கு அதிகமாக காணப்படுறதோ அதில் உங்களுக்கு சோதனை வரும். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதில் உங்களுக்கு சோதனை வரும். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறதோ அதுலேயும் சோதனை வரும். எல்லா காரியங்களையும் சோதனை வரும். இந்த சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் மறுக்கவே முடியாது. எல்லா காரியங்களும் வந்துட்டு உங்களுக்கு பணம் பிடிக்குமா, அந்த பணத்தில் சோதனை வரும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு ஃபுட்டு பிடிக்குமா, அந்த ஃபுட்டில் உங்களுக்கு வந்து சோதனை வரும்.
உங்களுக்கு வந்து படிப்பு பிடிக்குமா, அந்த படிப்பில் உங்களுக்கு சோதனை வரும். எல்லா காரியங்களும் வந்து உங்களுக்கு சோதனை. அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் தான் நம்ம வந்து வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சோதனையை வந்து தாவீது எப்படிலாம் சகித்தாருன்னு நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இத்தனை வருட காலம் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜானுடைய ஸ்தானத்தில் அவன் போறதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் என்ன பண்ணி கொண்டு இருந்தான்? சகித்து கொண்டு இருந்தான். அவனுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றது. யோசேப்பு சகித்து கொண்டு இருந்தான். அந்த சொப்பனம் நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணான்? சகித்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை புடமிடம் அளவும் வந்து என்ன பண்ணா? சகித்து கொண்டு இருந்தான். அப்போ நமக்கு என்னென்ன தேவைகள் காணப்படுகிறதோ, எது அதிகமாக காணப்படுகிறதோ, எது இல்லாமல் காணப்படுகிறதோ, அதில் எல்லாவற்றிலும் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சோதிக்கப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் அங்கே மேலே இருந்து கீழே வராரு. மனுஷன் பசி எடுக்கும். அதில் என்ன பண்ணுறான்? பிசாசானவன் சோதிக்கிறான். வாசிக்கலாம். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. அந்த மனுஷனை பார்த்து, நீ பிசாசுக்கு தெரியும் இவர் யாருன்னு, நீ தேவனுடைய மனுஷனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இந்த மனுஷனை பார்த்து பிசாசு கேட்பானா? கேட்க முடியாது. அவனுக்கு தெரியும் அந்த மனுஷன் வந்துட்டு, சாதாரண மனுஷன் வந்துட்டு இந்த கல்லை வந்து நீங்க வந்துட்டு அப்பமா மாத்துன்னு சொல்லிட்டு எந்த மனுஷன்கிட்டையும் கேட்டது நீங்க வேதத்துல பார்க்க முடியாது. ஆனா பிசாசு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்பான். ஏன்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இவர் யாருன்னு தெரியும் அவனுக்கு. அவருடைய பவரை யூஸ் பண்றாரா இல்லையா அப்படின்னு என்ன பண்றான்? சோதிக்கிறான். அப்போ பாருங்க, அப்போ எப்படிலாம் வந்துட்டு பிசாசானவன் வந்து சோதித்ததை வந்துட்டு பார்க்க முடியுது. அதை எப்படி மேற்கொண்டான்றதுதான் பெரிய காரியம். வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்போது, டெஸ்ட் வரும்போது வேற எங்கேயெல்லாம் போக வேண்டாம். நீங்க வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு வேதத்துல யாரெல்லாம் எப்படிலாம் வந்து ஜெயித்தாங்க, இந்த காரியத்தை எப்படி மேற்கொண்டாங்க, அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியும். அதையும் தாண்டி நீங்க விடுறதுன்னா அது உங்களுடைய அந்த ஆத்மா டிசிஷன் எடுக்கிறவுடைய காரியம் அது. அப்போ ஆண்டவர் அவர் ரொம்ப இதெல்லாம் பண்ணல. வேதத்துல இப்படியும் எழுதியிருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா முடிச்சிட்டாரு. அவனுக்கு வந்து பதில கொடுத்தாரு. அநேக காரியங்களை வந்து இன்னும் சோதித்தா அதெல்லாம் பார்க்கலாம். லூக்கா 4:4 வாசிக்க கேட்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய். பாருங்க, அது மாத்திரம் விடலாம மறுபடியும் வந்து அவர் என்ன பண்றாரு? சோதிக்கிறாரு. பிசாசு சோதிக்கிறான். வாசிக்கலாம். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் காட்டி இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உலகத்தினுடைய எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல காட்டி இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் நானு. வாசிங்க. இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா? தேவன் யாருக்கு கொடுத்தாரு இதெல்லாம்? யாருக்கு? இல்ல கரெக்டா சொல்லுங்க. ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ஆதாமுக்கு கொடுத்தாரு. இது எல்லாவற்றையும் ஆதாமுக்கு தேவன் வந்து கொடுத்தாரு. இதை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஆனா ஆதாம் என்ன பண்ணாரு? இதை வந்து விற்று போட்டாரு. இப்போ வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி யாரு? பிசாசு. ஆனா இது எல்லாத்தையும் காட்டி அவரு கொடுத்தவர்கிட்டே காட்டி நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் நீங்க பாரு, நீ என்னை வந்து பண்ணிட்டு கொண்டா சோதனை டெஸ்ட், இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு கொண்டா எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி ஃபேஸ் பண்றாரு பாருங்க. வாசிக்கலாம். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, நான் முன்னாடி ஒரு வசனம் சொன்னேன், நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். நான் நீங்க டெம்ப்ட் பண்ணும்போது இல்லை டெஸ்ட் பண்ணும் போது உங்களுடைய சிந்தனையை வந்து நீங்கள் வேதத்துக்குள்ளாக நீங்கள் திருப்பி இவர் யாரெல்லாம் இப்படிலாம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லணும். எந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து வேதத்தினை வந்து அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இதை வந்து டைரக்ட் என்ன நோ, இது வந்து நான் செய்ய மாட்டேன், பின்னாடி போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற தன்மை நம்மளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். சில இடத்துல நம்ம வந்து வேதத்தை அப்ளை பண்ணி இதெல்லாம் தாவீது எப்படி மேற்கொண்டான், இதெல்லாம் யோசேப்பு எப்படி மேற்கொண்டான், அதை காட்டிலும் இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது இதை எப்படி மேற்கொண்டாருன்ற வசனத்தை அதில் அப்ளை பண்ணணும். சில காரியங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக நோ,
டைரெக்டாக என்ன பண்ணணும், எதிர்க்கிறவர்களாய் நாம் காணப்படணும். பிசாசு அப்பாலே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் அடுத்தது மத்தேயு 26:39 44 முடிய வாசிக்க கேட்கலாம். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் போறதுக்கு முன்பதாக எப்படியெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டார், என்னென்ன பாடுபட்டார், அந்த சரீரம் எப்படி வந்துட்டு வியாகுலம் பட்டது, அந்த நிலைமையிலும் வந்துட்டு என்னுடைய சித்தமில்ல ஆண்டவரே, இதை நான் எப்படிலாம் நான் மேற்கொள்ளணும், எனக்கு பலனை கொடுங்க, இந்த சோதனையை நான் எப்படி மேற்கொள்ளணும், இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பாடுகள், இந்த சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை தாங்கக்கூடிய பலனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தெல்லாம் நீங்க பார்க்க முடியும். வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஒரு மனுஷன் அந்த நேரத்துல வியாகுலம், கொஞ்ச நேரத்துல உங்களை தூக்குல போட போறாங்கன்னா நீங்க என்னென்னலாம் யோசிப்பீங்க, என்னென்னலாம் உங்களுடைய சிந்தனை வரும், அந்த சரீரம் எப்படிலாம் பாடுபடும் அப்படிலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த மனுஷன், அந்த சரீரத்தில் காணப்படுகிற அந்த மனுஷன் எப்படிலாம் அந்த சோதனையை மேற்கொள்கிறாரு, எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாரு, யார்கிட்ட அந்த பலனை வரும்ன்றது கரெக்டாக அறிந்து வைத்திருக்கிறாரு. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து அவர்களை கேட்பார், 1 மணி நேரமாவது என் கூட நீங்கள் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. 2வது முறை வருவார், 2வது முறையும் தூங்கிட்டு இருப்பாங்க. 3வது முறை வருவார், 3வது முறையும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், நல்லா தூங்குங்க, உலகத்தினுடைய அதிபதி வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர். அப்போது சோதனை வரும்போது நம்ம தூங்கி கொண்டு இருந்தானா அதை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வேத வார்த்தைகள் நம்மளுக்குள்ளாக இருந்தால் தான், வேத வார்த்தைகள் உண்மையாலுமே சொல்கிறேன் நான், வேத வார்த்தைகள் உள்ளக்குள்ளே இருந்தாலுமே அதை ஜெயிக்கிறது சில நேரத்தில் கடினம் தான். ஏன்னா மனுஷன் விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிறான். அப்போ இந்த சோதனை, இந்த கஷ்டம், இந்த துன்பம் அதெல்லாம் வரும்பொழுது அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும்னு ரொம்ப ஜாக்கிரதையாகி காணப்படணும். இல்லைன்னா ரொம்ப எளிதாய் பிசாசானவன் நம்மளை தூக்கி கொண்டு போயிடுவான். ஏன்னா அவன் அப்படி தான் காணப்படுகிறான், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல காணப்படுகிறான். வேதத்தில் நீங்கள் ஆதியிலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷெல்லாம் எப்படி எளிதாய் விழுந்தான், எப்படி அந்த வார்த்தைக்கு, பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தான். அதுதான் உண்மை. பிசாசு மனுஷனை ஏமாற்றும் போது மனுஷன் பிசாசுக்கு தன்னை எப்படி அர்ப்பணித்தான், இதே காரியத்தை ஏன் தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியலன்றதுதான் கேள்வி. மனுஷன் பிசாசுக்கு அர்ப்பணிக்கிறான் இல்லையா, எல்லா சொல்லுக்கும் கீழ்ப்படுகிறான் இல்லையா, அதே சிந்தனை, அதே அந்த 1% தேவனுக்கு ஏன் கொடுக்க முடியலன்றது தான் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த காரியத்தெல்லாம் நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் எப்படிலாம் அவர் பாடுபட்டார், அந்த சோதனையை எப்படிலாம் மேற்கொண்டார், அந்த சோதனையை ஜெயிக்க பலனை எப்படிலாம் ஆண்டவரிடத்துலேருந்து, பிதாவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்லாம் நம்ம வாசிக்க முடியும். அப்போது எந்த நேரத்தில் வேதத்தினோடு ஒப்பிட்டு அந்த காரியங்களை, சோதனை வரும்பொழுது நம்ம எப்படி ஜெயிக்கிறோம், எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அதே சோதனை வரும்பொழுது அதை நம்ம எப்படி ரிஜெக்ட் பண்ணணும், நோ அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிசாசானவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். அந்த சோதனையிலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வல்லவராய் காணப்பட முடியும். அப்போது இதெல்லாம் ஆண்டவர் மனுஷனாய் இது செய்து காட்டினார். சொல்வது எளிது, செய்வது கடினம். ஆனால் அவர் சொல்கிறது மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் என்ன பண்ணார், செய்தும் காட்டினார். நான் இதை தியானிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி அநேக காரியங்களை குறித்து நான் வேதத்தில் கேள்விகள்லாம் எனக்கு எழுந்தது உண்டு. ரொம்ப முன்னாடி சொல்கிறேன் நான், எதுக்கு ஆதாமை படைக்கணும்,
ஆதாம வந்து அந்த தோட்டத்தில் வந்து ஏவாளை உண்டாக்கி அவங்கள பாவம் செய்யறதுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். இதுக்கு வந்து படைக்காமே இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் வாங்கலாம். யோபுக்கு வாங்கலாம். யோபுக்கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், பிசாசுக்கும் தேவனுக்கும் கான்வர்சேஷன் நடக்கும். உலகம் எங்கும் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறாய், எங்கே போயிட்டு வரேன் கேட்கும்போது, என்னுடைய தாசன் மேலே நீ கண்ணை வைத்தாயோ, உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கமாக இருக்கிற யோபு மேலே கண்ணை வைத்தாயோ அப்படின்னு வந்து பிசாசன் வந்து தேவன் கேட்பாரு. அப்போது இதெல்லாம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வந்து இதை அனுமதிக்கணும், அவன் வந்து விழணும், இதெல்லாம் எப்படி சீக்வன்ஸாக ஏன் நடக்கணும், இது ஒரு ட்ராமா போல தோன்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்றி இருக்குது. உங்களுக்கு எப்படிலாம் தெரியல. அப்போது நான் என்னுடைய சிந்தனைக்காக, உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்கிறேன். நான் ஆதாம் விழாத விட்டால் தேவனுடைய அன்பை யாராவது ருசி பார்த்துருக்க முடியுமா? அந்த தேவன் யாராவது தெரியுமா நம்மளுக்கு? இந்த தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி தன்மை, இந்த தன்மை உள்ளவர்ன்றதை நம்மளுக்கு அறிந்திருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? விழலைன்னா சொல்கிறேன், ஜஸ்ட் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் விழுந்ததுனால தான் அதே இடத்துல தன்னை வந்து வெளிப்படுத்தி அவர் எப்படி மன்னிக்கிறார், ஜனங்களை எப்படி மீட்கிறார், அவர் எவ்வளோ அன்புள்ள தேவன், எப்படி வந்துட்டு பாவத்தை வெறுக்கிற தேவன், ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளை வந்துட்டு எப்படிலாம் வந்து தண்டனை கொடுக்கிறார், அந்த தண்டனைக்கும் பரிகாரத்தை எப்படி காண்பிக்கிறார், இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய காரியத்திலேருந்து நம்ம வந்து அந்த இடத்துலயே நம்ம பார்க்க முடியும். மன்னிப்பு, ரட்சிப்பு, எல்லா காரியத்தையும் வந்துட்டு அந்த அந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். எப்படி மீட்கிறாரு, உலகம் தோற்றுக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்லாம் காணப்படுது. அதெல்லாம் அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி அந்த தேவனை வந்து நம்ம புரிந்து கொள்றதுக்கு இந்த தவறு மூலியமா வந்து இந்த தேவன் வந்து எனக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டினார்ன்றதை தான் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அவர் நம்மளெல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறாராம். அந்த மகிமை என்னன்னா, நம்ம என்ன நடக்கிறோமோ, எப்படி அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அதுதான் அவருக்கு என்ன மகிமையாய் காணப்படுகிறார். அவருடைய மகிமைக்கென்று நம்மளை படைக்கப்பட்டிருக்கிறாராம். அப்போ ஒரு தகப்பனிடத்துல போயிட்டு என்னையே எடுத்துங்களேன், என்னுடைய பையனை என்னுடைய மூத்த மகன்கிட்ட ஆரிக்கிட்ட சொல்கிறேன். நான் அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் யாராவது ஒருத்தர் வந்துட்டு நான் ஆரிக்கை வந்து இந்த மாதிரி காரியத்தை வந்து நான் பண்ண போகிறேன், நான் சோதிக்க போகிறேன், உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு நான் என்னை கேட்கும்பொழுது நான் வந்து ஐயோ தொடவே தொடாத அவன் வந்து ரொம்ப வந்து வீக்கானவன், ரொம்ப டல்லானவன், அவனை தொட்டுறாத. அவன் வந்து நீ என்ன சொன்னாலும் உனக்கு கீழ்ப்படிஞ்சிருவான், உனக்கு வந்து அவன் செய்து கொடுத்துருவான், உனக்கு எல்லா காரியங்களும் வந்துட்டு அவன் கீழ்ப்படிஞ்சிருவான். அப்படி ஒரு தகப்பன் சொன்னானா அது அவனுக்கு பெருமையா? இல்லை நீ தொட்டு பாரு, நீ என்ன அவனால செய்து பாரு, அவன் உனக்கு கீழ்ப்படியவே மாட்டான், அப்படி சொல்கிற தகப்பனுக்கு வந்து மகிமையா? சொல்கிறது புரியுதா? அப்படி சொல்கிற தகப்பனுக்கு தான் அவனுக்கு வந்து மகிமை. நீ என் பிள்ளையை தொட்டு பாரு, என் பிள்ளைய நீ என்ன அவனால செய்து பாரு, அவன் உனக்கு கீழ்ப்படிய மாட்டான். இதுதான் வந்து தேவனுக்கு மகிமை. பிசாசு வந்து யோபு சோதிக்கும் பொழுது இந்த காரியத்தை தான் நடந்துதாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ தொடாத, நீ என்ன வேணாலும் பண்ணு. அவன் செய்தான். யோபு என்ன பண்ணாரு? நிலைத்து நின்றாரு, கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றாரு. எப்படி ஆசீர்வாதம் கிடைச்சது அவருக்கு? ரெட்டதனையாய் ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்படியே வாங்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. மற்ற மனுஷர்கள்லாம் விட்டுருங்க, அப்படியே வாங்க. யோபு கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சில காரியங்களை வந்துட்டு தேவனை நோக்கி முறுமுறுத்ததெல்லாம் வந்து தேவன் வந்து கண்டிக்கிறார். யோபை கண்டிக்கிறாரா இல்லையா? கண்டிக்கிறாரு. ஆனால் அப்படியே நீங்கள் இயேசு கிறிஸ்து மனுஷன்கிட்ட வாங்கலாம், கடைசி வரைக்கும் அவருடைய வார்த்தையை வந்து மீறாதவராய் காணப்பட்டார். எல்லா வார்த்தையும் வந்துட்டு நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். எல்லா சோதனையும் ஜெயித்தவராய் காணப்பட்டார். எப்படிலாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணாருன்னு கொஞ்சம் செஞ்சது பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமாய் காணப்படும் அந்த மனுஷன் செய்த காரியத்தை. சிலுவையில் முடிகிற வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும், கடைசியில் அந்த சொன்ன வார்த்தை, இதாவே எல்லா காரியங்களையும் நான் வந்து செய்து முடித்தேன், இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போகிற காரியத்தெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்தப்படுகிற காரியம் இது ரொம்ப எல்லா மனுஷனும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரியம். சோதனை வரும், பாவத்தை குறித்து, எல்லா காரியங்களை குறித்து சோதனை வரும். அதில் எப்படி நம்ம ஜெயிக்கிறோம்? ஏன்னா எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவர்களாக காணப்பட்டிருப்பீங்க, ஆனாலும் நான் விழுகிறேன் அப்படின்றவர் தான் அநேகம். அப்போ இது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறேன், எப்படி நான் வந்து இந்த சோதனையில் வந்து நான் வெளியில் வரேன்? ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும்பொழுது, பிசாசை சோதிக்கும் பொழுது, மனுஷர் மத்தியில் நான் வாழும்போது எத்தனையோ சோதனைகள் காணப்படுகிறது, நான் எப்படி வரேன்றது தான் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா விழுந்தவர்கள் தான் அது அநேகம். ஏன்? பிசாசு வந்து அதை விரும்புகிறான். இந்த பிள்ளையை வந்துட்டு எப்படிலாம் விழத்தள்ளணும். ஆண்டவர் இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப பற்றுதலாக காணப்படுவீங்க. அடுத்த நிமிஷமே நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன வரப்போகுது?
சோதனை வரப்பொழுது எந்த விதத்திலையாவது உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அதில் வந்து உங்களுக்கு சோதனை வரப்பொழுதுன்னு நினச்சிங்க. வாசிக்கலாம். எபிரேயர் 12:2 வாசிக்க கேட்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனுஷன் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து பேக் டு த பவர்னு சொல்ற மாதிரி எல்லா காரியமும் மனுஷனா செய்து முடித்து அவருடைய சிங்காசனத்துல போய் அமர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். வலது பாரதம் என்பது அவருடைய கரத்தை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய பலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. வாசிக்கலாம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அதாவது நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்போ? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? சத்தமா வாசிங்க. கர்த்தர் வாசிங்க. நம்மளுடைய வலது பக்கத்தில் நிழலாய் அவர் இருக்கணும்னா நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணும்? யாருடைய வலது பக்கத்தில் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் ஒரு பேக் டு த பவர்னு சொன்ன மாதிரி நின்னாரோ, அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வலது பக்கத்தில் நம்ம நிற்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் செய்யணுமா இல்லையா? அப்போ தானே அவர் வலது பக்கத்தில் நிற்க முடியும். அப்போ தானே அவர் நிற்பார் நம்ம வலது பக்கத்தில். அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்தது யோவான் 15:18-19 வாசிக்க கேட்கலாம். உலகம் உங்களை பகைக்கும். உலகம் இப்போ இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உலகம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு பகைக்கும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளை, அதனாலேயே பகைக்கும். இல்லைன்னா பகைக்காது. வாசிக்கலாம். அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். பாருங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன பகைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் சொல்றாரு, நீங்க உன்னை டெஸ்ட் பண்றான் இல்லையா பிசாசு, உன்னை தொடரான் இல்லையா? யோபு சோதிக்கும் போது சும்மா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஹாயா அப்படியே இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு இல்லையா? அப்போ உன்னை தொடுகிறவன் வந்து என்னுடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கலாம். அடுத்தது, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க வந்து உலகத்தாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. உங்களை வந்து சிநேகித்து கொண்டு இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த வசனத்தினுடைய அர்த்தம். வாசிக்கலாம். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரி சுகாரத்தை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எழுந்து போனோம் ஆதாம் மூலியமாய். அந்த அதிகாரத்தை மீண்டுமாய் கூட என்னுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை வந்து தைரியமாய் கூப்பிடும்படியாய் அந்த சுவிகாரத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தைரியமாக இருங்க. உலகம் உங்களை பகைக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை. வாசிக்கலாம். அடுத்தது 1 கொரிந்தியர். அதுக்கு வழியெல்லாம் எப்படி வந்து ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாருன்ற வசனம் தான் இது. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், பாருங்க, மனுஷனுக்கு என்னென்ன அந்த லிமிட் என்னவோ அதை இல்லாமல் வேற எதையும் நமக்கு வந்து தரமாட்டார். வாசிக்கலாம். வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. குழியில போட்டாங்க யோசேப்பை. எத்தனையோ வழிகளை வந்துட்டு யார் ஏற்படுத்தி கொடுத்தது? தங்களுடைய 11 சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்களா? அப்போ ஆண்டவர் வந்து குழியில் போட்ட யோசேப்பை வந்து எப்படி வந்து கொண்டு போனோம்? இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். யோசேப்பு வந்துட்டு அவ்வளோ பாடுபட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டான், என்னென்னமோ காரியங்கள்லாம் நடந்தவனோட வாழ்க்கையில். செய்யாத தவறு கூட தண்டனையெல்லாம் அனுபவிச்சான், ஜெயிலுக்கு போனான், என்னென்னோ பண்ணான். எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நல்லா தெரியும், இதெல்லாம் வழிநடத்தி வந்தவர் யார்? ஆண்டவர்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அவங்க அப்பா வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறான். கடைசியாக வந்து அவங்க அப்பா பார்க்க போகிறான். எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இந்த 11 சகோதரன் உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஒரே தாயினுடைய பிள்ளைகள் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு ஒரே தாய், இந்த 11 பேரும் ஒரே தாயினுடைய அப்பா ஒன்று, 11 பேரும் வந்துட்டு ஒரே தாயினுடைய பிள்ளைகள் கிடையாது. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டான்.
இந்த சகோதரன் இதெல்லாம் வந்து எனக்கு செய்தாங்க, இது நீங்கள் வேதத்தில் வாசிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த சோதனை, இந்த கஷ்டம் என்னுடைய குடும்பத்துக்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பதற்காக, இதெல்லாம் என் மூலியமாக ஆண்டவர் இதெல்லாம் என்னை வழி நடத்திட்டு வந்தார். என்ன இதெல்லாம் அந்த சோதனை எல்லாம் வந்து என் மூலியமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பதற்காக என் மூலியமா வழி நடத்திட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் நல்லாவே. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இதெல்லாம் எனக்கு நடந்தது, இவ்வளோ கஷ்டப்பட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. பொறுமை, சிந்தித்தான், செயல்பட்டான், ஆண்டவருடைய வழியை வந்துட்டு அவன் வந்து தெரிந்து கொண்டான். இந்த நாளிலையும் என்னென்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம கோவப்படுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், எந்தெந்த காரியங்களுக்காக ஓடுறோம், இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம சிந்தித்து பார்க்குறோமா? இது ஏன் இதுக்கு எதற்காக எனக்கு அனுமதித்தாங்க ஆண்டவரே? இந்த சோதனை பிசாசின் மூலியமா ஏன் எனக்கு வருது? இதுலேருந்து நான் எப்படி வரணும் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் சில காரியங்களுக்கு வந்து, சில கேள்விகளுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக முறுமுறுப்பு வராது. அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த சோதனையின் மத்தியில், அந்த பாடுகள் மத்தியில், பாவத்தில் விழும்போதும் சரி, அப்போது வந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் இது ஏன் எனக்கு வந்துச்சு, இது யார் எனக்கு அனுமதிச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், தேவனை நம்ம நோக்கி என்ன பண்ண மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், அவரை திட்ட மாட்டோம். இந்த சோதனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. சில பேருக்கு வந்து இது பிசாசு சோதிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் சோதிக்கிறான்னு தெரியாது, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்க, தேவனை தூஷிக்கிறவர்களாக கூட காணப்படுவாங்க. அப்போது யோசேப்பு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டான். சாதாரணமாக என்னென்ன காரியங்கள் நடப்பிக்கணுமோ அவங்களுடைய ரட்சிப்புக்காக, அவங்களுடைய அந்த காரியங்களுக்காக எல்லாத்தையும் வந்து அவன் ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்ததை நம்ம பார்க்க முடியுது. வாசிக்கலாம் எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்துட்டு பிரதான ஆசாரிகள் காணப்பட்டாங்க. அவர்கள் எல்லாரும் யாருன்னா பலவீனமானவர்கள். அவர்களுக்கு வந்துட்டு இது எல்லாத்துலேயும் விழுந்து எழுந்து வந்தவர்கள். ஆனால் நமக்கு வந்துட்டு பலமான ஒரு ஆசாரியர் காணப்படுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் ஜெயித்தவர் காணப்படுகிறார். வாசிக்கலாம். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். நாம் இரக்கத்தை யார்கிட்ட? இதெல்லாம் ஜெயித்தவர்கிட்ட, இதெல்லாம் சோதித்து எல்லா காரியங்களும் ஜெயித்தவர்கிட்ட இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தைரியமா அவருடைய கிருபாசன இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சேர கடவோம். எப்போ? இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் போது நம்முடைய வலது பாரத்தில் நமக்கு வந்து அவர் நிற்கிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், நமக்கு வந்து எல்லா காரியங்களும் நம்மளுக்கு வழியை ஏற்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஏன்னா அந்த வழி, அந்த பாடு எல்லாருக்கும் யாருக்கு தெரியும்? மனுஷனாக இருந்த பாடுபட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இந்த மனுஷன் எதிலெல்லாம் விழுவான், எப்படிலாம் கஷ்டப்படுவான். ஏன்னா அதே பாதையில் தானே அவரும் போனார், அதே கஷ்டத்தை தானே அவரும் அனுபவித்தார், அதே சோதனையை அவரும் அனுபவித்தார் இல்லையா? அப்போ எல்லாம் தெரியும். அவர் வந்து நமக்கு வந்து வழியை வந்து ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்ப்போம். அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசணும் இல்லையா? அநேக பேரை நம்ம திஷ்டாந்தமாய் பார்த்தோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தேவன் கொடுக்குற டெஸ்ட்டு, தேவன் அனுமதிக்கிற காரியங்கள், அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம எப்படி அதை ஏற்றுக்கிறோம், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த நாளினுடைய செய்தியாக காணப்படுகிறது. யாக்கோபு 12 வாசிக்கலாம். இந்த நாளினுடைய தலைப்பு என்ன? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அப்போ அவர்கிட்ட உத்தமன் என்று யாரெல்லாம் பேர் வாங்குறானோ அவன் தான் வந்துட்டு அவரிடத்துல இருந்து என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனால் சோதிக்கிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் வந்து சோதிக்கிறவர் அல்ல. நம்மளுடைய அந்த உணர்வுகளை தூண்டி நம்மை வந்து சோதிக்கிறவர் தேவன் அல்ல. அப்படிப்பட்டவர் தேவனே அல்ல. நல்லா புரியுதுங்களா? ஏன்னா அவர் நம்மளை படைத்தவர். நம்ம என்னென்ன செய்வோம், என்னென்ன காரியங்களை வந்து நம்மளுக்கு ஞானம் இருக்குது, ஞானம் இல்லை, நம்மளுக்கு என்னென்ன உணர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு படைத்தவர்களுக்கு தான் தெரியும். அதை வந்து தூண்டி
நம்ம வந்து சோதிக்கிறவர் வந்து தேவன் கிடையாது. அதனால தான் சொல்றாரு, தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. வாசிக்கலாம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் சோதிக்கிறவனா பிசாசு வந்து நிறைய காரியங்களை உங்களுக்கு கொடுப்பான். கொடுத்துட்டு அதில் வந்து சோதனையை வந்து கொடுக்குறோன்னா, ஏன்னா இந்த உலகம் யாரோடையது? அவனுடைய கரத்தில் காணப்படுகிறதுனால நமக்கு அனுகூலமாக எல்லா காரியங்களும் வந்துட்டு அவன் வந்து செயல்படுத்துகிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்களேன், ஏதாவது ஒரு தவறு செய்யணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வரும். எந்த இடத்துலேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது, எல்லாமே உங்களுக்கு வரும். எந்தெந்த சைட்லேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். எதுக்காக? பாவத்தில் விடுறதுக்காக. இந்த வசனம் அதை தான் குறிப்பிடுகிறது. இந்த உலகம் அப்படி தான் காணப்படுகிறது. இப்போ இதிலிருந்து, இந்த சோதனையிலிருந்து, எந்தெந்த சோதனையெல்லாம் நான் குறிப்பிட விரும்பலை. உங்களுடைய ஆத்துமாக்கு உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க, எதெல்லாம் நீங்கள் வந்துட்டு லேக்கிங்காக இருக்கீங்க, எதிலெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு குறைவாக காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வாசித்த எத்தனையோ காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம். மோசேயை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். தாவீது எப்படிலாம் வந்துட்டு பேஷன்ஸாக இருந்தான் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்போ சிந்தித்து பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை கூட நான் சொன்னேன், பிசாசு வந்து அவன் மேலே வந்து நம்ம வந்து பழியை போட்டு நம்ம வந்து தப்பிக்க முடியவே முடியாது. 99% நம்ம டிசிஷன் எடுக்கிறது யார்? எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, இது செய்யணும் செய்யக்கூடாதுன்றது செய்ய வேண்டிய டிசிஷன் எடுக்க வேண்டிய காரியம் நம்ம தான். சில பாயிண்ட் தான் வந்துட்டு அவன் நம்ம வந்து ஏவி நம்மளை தூண்டி செய்கிற காரியம்தான் வந்து 1%. அப்போது யார் நம்மளை சோதிப்பா? யார் நம்மளை சோதிப்பா? யார் நம்மளை டெஸ்ட் பண்ணுவா? நல்லா புரிஞ்சுங்க, தேவன் வந்து நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. அப்போ அநேக காரியங்களை யோசிப்பை போல, அப்போ யோசிப்பு அந்த பாவத்தை செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன்? நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது இல்லவா? யோசிப்பு போல எல்லா காரியங்களும், எல்லா நன்மையான காரியங்களும் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் சொன்னது போல, இந்த நாளில் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, எத்தனையோ தேசங்கள் வந்து தவித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு தேவனுக்கென்று நான் வைராகியமாய் நிற்கிறதுக்கும், இந்த காரியங்களிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கும், நான் எந்தெந்த காரியங்களுக்காக தேவனை வந்து நான் ஸ்தோத்தரிக்கணும், நான் தொழுது கொள்ளணும், அவருக்கு எப்படி நான் கீழ்ப்படியணும், இன்னும் அதிகமாய் நான் எப்படி வந்து பரிசுத்தமாய் நான் வாழணும் அப்படின்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வந்து இது தங்களுடைய இருதயத்தில் வந்து இடைப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் மனுஷனுக்கு வந்துட்டு அவன் பிராணிக்கு என்னென்ன காரியங்களை வந்து அவன் தாங்க முடியுமோ, எதெல்லாம் வந்து அவன் சகிக்க முடியுமோ, அதை தான் வந்து தேவன் வந்து கொடுக்குறாரு. கண்டி இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், யார் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக சோதனைகளும் கஷ்டங்களும் காணப்படுது. அவனை தான் வந்து தூக்குறதுக்கு வந்து பிசாசான வந்துட்டு பார்க்குறான். ஏன்னா 99 ஆடு வந்துட்டு என்ன பண்ணுது? யார் இடத்துல இருக்குது? தேவனுடைய கரத்தில் காணப்படுகிறது. ஆனால் 99 ஆடை வந்துட்டு அவர் கேர் பண்ணலை, ஏன்னா அவருடைய கரத்தில் காணப்படுகிறது. ஒரே ஒரு ஆடுக்காக என்ன பண்ணுறாரு? சுற்றி திரியிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஒரு ஆடு தான் அவருக்கு வேணும். அவர் கரத்தில் இருக்கிற 99 ஆடு ஆல்ரெடி சேஃப். அந்த ஒரு ஆடு வெளியில் இருக்குது. அந்த ஒரு ஆடுக்காக தான் வந்துட்டு அந்த மேய்ப்பன் வந்து படுகிற பாடு வந்து இந்த நாளிலும் வந்து ரொம்ப அதிகம். 99 ஆடுன்றதை வந்துட்டு நான் உதாரணத்துக்காக வேதமும் குறிப்பிடுகிறது, நானும் குறிப்பிடுகிறேன். அந்த ஒரு ஆடுன்றது வந்து இந்த நாளில் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்படியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, இல்லை தேவனும் வலதுபுறமும் இடதுபுறமுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், குளிருக்கும் அனலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அப்படி நிறைய சொல்லலாம். சிம்பிளாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள். அந்த ஒரு ஆடை தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடுறாரு. அந்த ஆடை குறித்து தான் அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் வந்து நம்ம வாசிக்க முடியுது. இப்போ யாரோட இடத்துல நீங்கள் உணர்த்தப்பட்டதுன்னு தெரில. அப்போ சிந்தித்து பார்க்கலாம், சோதனை வரும்பொழுது எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணணும், எதற்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும், நிறைய காரியங்களை பார்த்தோம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் மூலியமாக அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு ஈடுபட்டீங்க, பேசுனீங்க, அதற்காக நன்றி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அப்பா நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் உரிமையாக்கி நாங்கள் செபிக்கிறோம். சகிக்கிற தன்மையை எங்களுக்குள்ளாக நீங்கள் கொடுங்க. தாவீது சகித்தது போல யோசேப்பு அப்பா ஆண்டவரை நீங்கள் அப்பா ஆண்டவரை அவனை புடமிட போது அப்பா ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும்,
உமக்கு விரோதமான எந்த ஒரு பாவங்களும் செய்யாதபடி அப்பா ஆண்டவர் யோசேப்பு எப்படி அப்பா தன்னை காத்தது போல ஆண்டவரே கடைசியாக ராஜா ஆண்டவரே நீர் இந்த பூமியில வந்து மனுஷனுக்கு அப்பா ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை நீர் செய்யணுமோ அந்தந்த காரியங்களை அப்பா நீர் மனிதனாய் வந்து பாவத்தை அப்பா ஆண்டவரே எல்லா காரியங்களும் தகப்பனை சிறைப்படுத்தி பிசாசானுக்கு அப்பா ஆண்டவரை எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அப்பா ஆண்டவரை உதாரணமாய் மனிதனாய் தோன்றி ராஜா ஆண்டவரே இந்த காரியங்களை நீர் பூமியில் செய்ததை நாங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் கஷ்டங்கள் ஆண்டவரை நீங்கள் அப்பா ஆண்டவரை கொடுக்குற டெஸ்ட்டுகளை அப்பா ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனை மேற்கொள்ளத்தக்க கிருபையும் பலனையும் அப்பா நீர் எங்களுக்கு தரும்படியாய் முடிவு வரைந்த வரைக்கும் ராஜா ஆண்டவரை இதை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. சமாதானத்தின் தேவன் அப்பா எங்களாத ஆண்டவரே ஒன்றும் கூடாது ராஜா, நீங்கள் அப்பா ஆண்டவரே எங்க கூட இருந்து எங்களுடைய வலது புறத்தில் எங்களுடைய கைகளை பிடித்து நீங்கள் வழிநடத்தும்படியாய் அதற்கு நாங்கள் ராஜா செவிகளும் எங்களுடைய இருதயத்தையும் நாங்கள் தாழ்த்தி உமக்கென்று ஒப்பு கொடுக்க உடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.